ஹலோ காய்ஸ், வெல்கம் டு டிஎல்ஜி கேமிங். இன்னும் என்ன பண்ண போகிறோன்னா, நம்ம சியா எடிட்டர் வந்து கமெண்ட்டில் பண்ணினே இருக்கிறாங்க. என்னன்னா பென்டன் கேம் எல்லாம் சொன்னாங்க, இதுக்கு முன்னாடி ரோப்ளஸ் எல்லாம் சொன்னாங்க. அதனால் நம்ம இப்போ பென்டன் மட்டும் எல்லாம் சொல்லிக்கிறாங்க. சரி வாங்க நம்ம இப்போ வீடியோ ஓகே கைஸ், இப்போ நம்ம கேம்குள்ளே வந்தாச்சு. இப்போ வந்து நம்ம என்னென்னா சிரியா எடிட்டர் வந்து இந்த பென்டன் கேம் போட சொன்னாங்க. நம்ம ஃபஸ்ட்டு அவங்க போட சொல்லியே இருக்கிறாங்க. சொல்லியிருப்பேன். சாரி கைஸ், ஏன்னா அது தெரியாமல் அவுட்சைட்டில் சொல்லிட்டேன். ஓகே, இன்ட்ரோ வேற மாட்ட முடியாது. அவர் இப்போ வந்து டைம் எத்துனா ஒரு 10:30 இருக்கும். அவர் இப்போ எத்தனை மணிக்கா ஒரு 10 o'clock என்ன பண்ணிக்கிறாங்கன்னா 10 o'clock வந்து சாட்டர்டே அவங்க வந்து சண்டே மண்டேக்குள்ளே ப்ரோ பென்டன் கேம் போட்டுருங்க சொன்னாங்க. நம்ம நாளைக்கு போட்டுடலாம் கைஸ், இல்லை நம்ம இன்றைக்கே போகிற பாட்டுக்கலாம் கைஸ். ஆனால் லேட் ஆகும், 11 மணிக்காக பார்ப்போம். 11 மணி ஆகிடும். ஓகே விடுங்க, நம்ம வீடியோ பார்க்கணும். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரியா எடிட்டர் ப்ரோ நீங்கள் எத்தனை சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள். அது மட்டும் இல்லை, நம்ம வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது எல்லாருக்கும் கைஸ், அவங்களுக்கு மட்டும் சொல்லலை, எல்லாருக்கும் சேர்ந்து தான் சொல்கிறேன். நீங்கள் எல்லாருமே கமெண்ட் பண்ணுங்க கைஸ். நான் எல்லார் பேரையும் சொல்கிறேன். நம்ம கமெண்ட் பண்ணிட்டு ஃப்ரீயா எடிட்டர் மட்டும் கைஸ் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் கமெண்ட் பண்ணாமல் நான் எல்லாமே ரிப்ளை பார்ப்பேன் கைஸ். பார்த்து எல்லாத்தையும் ஆர்ட் போட்டு விடணும். ஓகே, அப்போ ஓகே நம்ம டக்குன்னு அடித்தோம் தூக்கணும். ஏன்னா இது ரொம்ப லாங் வீடியோன்னு நினைக்கிறேன். பாட்டு போயின்னே இருக்கும். ப்ரோ நீங்கள் பார்த்து சலிக்கிற வரைக்கும் பென்டன் கேம் போட்டுனே இருப்போம் ப்ரோ. வேறு என்ன கேமு வேணும் சரி கேளுங்க ப்ரோ. நீங்கள் எல்லோரும் கேளுங்க ப்ரோ. வாட் இஸ் ராங் ப்ரோ? வாட் ப்ரோ? வெரி ராங். It is Shadow Fight 2 game bro. Very okay bro. Okay bro, very strong bro. ஓகே சும்மா சொல்லி பார்த்தோம்னா ஓகே விடுங்க. என்ன ரொம்ப லாங்காக இருக்கும். ஓகே, கொஞ்சம் காமெடியாக எடுத்துன்னு போகணும் கதையை. ஓகே, இப்போ என்ன பண்ண போகிறேன்னா, இப்போ வந்து நான் என்ன பண்ண போகிறேன்னா ஒரு ஸ்கேம் பற்றி நான் சொல்லிட்டா. என்னன்னா என் ஃப்ரெண்டு ஒருத்தவங்க எனக்கு அன்றைக்கி ஒரு நாள் ஃபோன் பண்ணியிருந்தான். ஃபோன் பண்ணி என்ன சொன்னான்னா, ஒரு நம்பர்லேருந்து என் பேர் சொல்லி கூப்பிட்றான்டா. அவன் என்னன்னா வேறு ஏதோ ஒரு வாய்ஸில் சொல்லி கூப்பிட்டான்டா. அப்போ வந்து நான் இல்லை, அப்போ வந்து அவங்க ஃபேமிலி யாரோ எடுத்து பேசினாங்க. அதை சொல்ல மாட்டேன். ஓகே, நான் வந்து யார் தெரியல, என் கிளாஸில் ஒருத்தவங்க அவன் வாய்ஸ் மாதிரி இருந்துச்சு. நானும் அவன் பேர் சொல்லி அவன் வாய்ஸாண்டே அவன் உன்னை ப்ராங்க் பண்ணுறான்னு சொன்னாங்க. கற்று அவன் என்ன சொன்னான்னா வாய்ஸ் ரெக்கார்டு அமுச்சுட்டு நான் கேட்டேன். அவன் வாய்ஸ் மட்டும் தான் இருந்துச்சு. ஓகே, அவனா அப்படியே டெலீட் பண்ணிட்டேன். அவனே என்ன பயப்படுறான்னா, அவன் வந்து அவங்க என்ன காசு எடுத்துருவாங்க அந்த மாதிரி பயப்படுறான். ஓகே, அதான் பெரிய ஸ்கேமாக ஸ்கூலுக்கு வந்துட்டு எல்லாருக்கிட்டையும் கேட்டு பார்த்தோம். அவன் வந்து நான் எதுவும் பண்ணலடா சொன்னணும். அதான் ஸ்கேமாக கைஸ். அதனால் நானும் ஃபோன் பண்ணி வேறு பார்த்தேன் அவனுக்கு. அப்போ பேசும்போது ஒரு பையன் அதுக்கிட்ட எடுத்துட்டு ஒரு ஆன்ட்டி எப்படி இருக்கும். ஓகே ஒன்று ஆனால் ஸ்கேம். அதெல்லாம் நீங்கள் எதுவுமே நம்பி யார்கிட்டையும் கொடுக்காதீங்க. ஏன்னா ஃப்ரெண்டு அவங்கக்கிட்ட கொடுக்காதீங்க. ஏன்னா ஃப்ரெண்டு தான் நம்ம குறை சொல்லக்கூடாது. ஏன்னா ஃப்ரெண்டுலேயே கொஞ்சம் பேர் ஸ்கேம் பண்ணி இது பண்ணணும். அதை நாங்கள் அதெல்லாம் சொல்கிறேன். சேஃப்டி கஷ்டப்பட்டு நீங்கள் சேர்த்து வச்சுருப்பீங்க, அதெல்லாம் சொல்கிறேன். ஓகே, அங்கே நம்ம கேம்குள்ளே வந்துடலாம். ஓகே, என்ன கைஸ், அதுக்குள்ளே நம்ம நிறைய லெவல் முடிச்சாச்சு. ஓகே, 1-2 ஃபைட் தம்பி. நம்ம அண்ணன் கிளிடா முட்ரா அதெல்லாம் பாயிண்ட் ஏதோ ஏற்று பாருங்க கைஸ். அதெல்லாம் என்ன பாயிண்ட்டு தெரியல கைஸ். லாக்கா ஏதோ சொல்லுவானு கைஸ். ஓகே, டக்குனு முட்ரா. ஓகே, டக்குனு முடி அண்ணன் ஏற தலைப்படி. ஓகே, நான் வீடியோ பாருங்கள், லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஓகே, இப்போ வந்து கருப்புக்கும் தொடலாம்.
வெயிட் பண்ணுங்க. நெருப்பு கூட தொடலாம். ஆனால் கருப்பு தொடக்கூடாதே. நம்ம இதில் ஃபோராமு இவன் பேர். இன்னொன்று பேர் நெருப்பாண்டி. நான் வச்ச பேர் நெருப்பாண்டி. அதான் நெருப்பு. நான் சொல்கிறேன் நெருப்பு கூட தொடலாம். கருப்பு தொடக்க முன்னாடி நெருப்பு கூட தொடலாம். கருப்பு தொடக்கூடாது. கருப்பு பேர் நம்ம அண்ணன் ஃபோராம் டான் 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 டன் 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 ஓகே. எனக்கு பிடிச்ச இதுதான் ஃபோராமா கைஸ். ஆனால் இந்த கேமில் இதான் நெருப்பு. அது பேர் வேறு எனக்கு தெரியல கைஸ். கைஸ் அந்த பாயிண்ட்டு கைஸ் என்ன பாயிண்ட் அது ஏதோ காமிச்சிட்டு கைஸ். இது க்ரோ பிராண்ட் ஏதோ பாயிண்ட்டு சம்திங் ஏதோ சரி நான் கைஸ் போக முடியல. மாட்டிக்கிட்டோமா? மாட்டிக்கினாரு ஒருத்தர். காப்பாற்றணும் தட்டுடு. மாட்டிக்கினாரு கைஸ் ஏதோ கடிச்சிரு கைஸ். ஏதோ பவர் மாதிரி 94 சக்கரை கடிச்சிச்சு. குருமாவா தம்பி குருமா பவர் கடிச்சிட்டா? ஓகே. எல்லோரும் குருமா சொன்னோன்னே அண்ணன் பார்த்துக்கிற பாருங்க. மாற்றிக்கினாரு ஒருத்தர். அதில் குருமா வேணும்ல. ரோட்டு கடையில் குருமா அண்ணன் குருமா நினச்சாருங்க. இது வேறு குருமா நட்டோ சீரிஸ் பாருங்கள். ஓகே. குருமா கடிச்சி சக்கரா பூஸ்ட் ஆடி நிற்குது. ஃபயர் பூஸ்ட் இருப்பார். அழகாக நம்ம வெறி ஆகிட்டான். ஃபயர் பூஸ்ட் போட்டால அதெல்லாம் வெறி ஆகிட்டான். மழையே போட்டு அடிக்கிறோம். என்னடா பவர் போயிடுச்சு. சக்கரா டைட்டில் முடிஞ்சிச்சு. ஸோ சேட். ஓகே. ரியா எடிட்டர் என்ன கைஸ்? ஓகே தம்பி அட்ரா அவனை. கைஸ் என்ன கைஸ் இது கைஸ் டிஸ்மார்ச் உருவானும். அவன் தானா மாடாடி அடிக்கிறான். 1 லட்சம் அடிக்கிறான். இவனா என்ன ஆகிட்டு இருக்கிறான்? அரே பாய் சொன்ன போய் மூஸ் வாங்கட்றா. கைஸ் என்ன கைஸ் இது 1 லட்சம் பாதி எழுத்து மேலே குறைச்சிட்டான். கைஸ் ஏன் இந்த நைட் டைமில் கட்ட விட்றீங்க? தம்பி டான்ஸாகவே எடுக்க மாட்டீங்களா? எத்தனை கைஸ் நெருப்புட்டானும் அடிக்கிறாங்க கைஸ். விஸ்வாசம் அதான் விஸ்வாசம் போல் சட்டம் இன்னும் சாவடிச்சிடான் போனது. நமக்கிட்ட 2 லைஃப் இருக்கும். எப்படியா நம்ம மென்டன் சீரிஸ் பாட்டு ஒன்று தெரியும். ஆனால் ஃபஸ்ட் நம்ம ஒரு ஃபோராம் தெரியும். ஃபோராம் பேர் மட்டும் நம்மளுக்கு தெரியும். வேறு எதுவுமே தெரியாது. ஃபோராம் வந்து அது எழுத்து குவான்டிட்டி அது மட்டும் ஃபாஸ்ட் பவர் குவாலிட்டி தான். பென்டன் வந்துடுவானா பென்டன் அது கூட சண்டை போடுவான். அதுக்கப்புறம் செட்டாக இதாகும். 2 லைஃப் மாதிரி காட்டிருப்பானோ. அது ஒரு லைஃபாக பவர் இன்னொரு லைஃப் பவர் இல்லை. அந்த மாதிரியே எனக்கு சீரியஸ்னும். ஓகே மழையே உடையணும் போல. ஓகே உடையலாம். ஓகே தப்புன்னு டப்பான் ஐயா அடிச்சா சத்தம் கேட்கும்பா. பாருங்கள் சத்தம் கேட்குதா? எல்லாமே சத்தம் கேட்குது. சரி விடுங்க கிளாப் கொடுத்துங்க 2 டைம். ஓகே டக்குன்னு நம்ம மண்டை மேலேயே வச்சு முடிச்சிடலாம். ஓகே கூட்டாச்சு. ஓகே ஜம்பிங் பட்டர்ஃப்ளை ஜம்பிங் கைஸ். இதுதான் கைஸ் இது சபை மாதிரி ஜம்பிங் பண்ணினுக்கிட்டு பட்டர்ஃப்ளை ஜம்பிங் ஓகே என்ன கைஸ் ஜம்பிங் பாட்டு வச்சுட்டீங்க. ஓகே ஐயோ கடுப்பாக இருக்கு கைஸ். அவன் யார் கைஸ்? அவன் போகிறாமே தலைவா ஒன்னே அடித்து பரவ விட்றான். அண்ணன் ஏறுப்பா அண்ணா ஃபோராம் தலைவானே எங்கே நச்சுன்னு ஒன்று அடி ஃபோராம் என்னடா கைஸ் ஃபோராம வெறியாட்டாச்சு. ஃபோராம நம்ம அடித்து வெறியாகிட்டாச்சு. அவ்வளோதான் கோவம் வந்துச்சு ஃபோராமுக்கு. என்னடா என்னடா கைஸ் அடிக்க மாட்டேங்கிறான் கைஸ். இல்லை சரி அவ்வளோதான் கைஸ் வெறியாட்டி அவ்வளோ அடிக்க வச்சாச்சு. ஓகே அந்த மாதிரியா நம்ம அடிக்க வச்சுன்னே இருக்கணும். ஓகே நம்ம பிளான் ஓகேவா? ஓகே என்ன பண்ணுவேன் இப்போ சேவ் பண்ணணும். என்ன வெயிட் பண்ணுங்க. ஓகே கைஸ் இப்போ ட்ரையாங்கிள் அண்ட் சிம்பிள் இருக்குது. என்ன சிம்பிள்னு சரியாக தெரில. எடிட்டில் ஒரு மாதிரியாக காமிக்குது. ரெக்டாங்கிளா ட்ரையாங்கிளா தெரில எனக்கு. இங்கே எது பாருங்க ரெக்டாங்கிள் மரங்க ரேட்டு எனக்கு ரெக்டாங்கிள் மரங்க தட்டு. நீங்கள் அங்கேருந்து பார்க்குற மாதிரி உங்களுக்கு எப்படி தட்டோ ரெக்டாங்கிள் மாதிரி இல்லை கிளிக் காமிக்கிட்டு சேவ் ஆஸ் இருக்கும். தெரியல கம்ப்யூட்டரில் சேவ் ஆஸ் குத்து HTML ப்ரோக்ராமில் அந்த சேவா எதுவுமே தெரிய மாட்டேங்குது. இப்போ
எல்லாத்தையும் இதே ப்ரோக்ராமாக HTML சேவு எனக்கு இன்னும் எப்போங்க எனக்கு ஒரு இது பண்ணிவிட்டு நம்ம வாழ்க்கையில் என்னன்னா கஷ்டம்னாலும் நம்ம எல்லாமே கரெக்டாக செஞ்சுருப்போம். ஒரு இதில் நம்ம தப்பாக செஞ்சாலும் எதுவுமே வராது. எக்ஸாமுக்கு நான் HTML சொன்னேன்ல, அந்த இதுவே ஏற்றுக்கிறேன். ஏன்னா நாங்கள் எல்லாத்தையும் பண்ணிட்டு முடிச்சிட்டோம். பண்ணி முடிச்சோடனே கேப்சூல் அட்டை இருக்குல்ல, அதில் போடல, அதுக்கு போய் இது ஃபெயிலியர். நான் ப்ரோக்ராம் ஃபெயிலியர் வந்துச்சு. சரி நான் யோசிச்சுன்னு அதுக்கப்புறம் பார்த்தா கேப்சூல் அட்டல் போடணும். அந்த கேப்சூல் அட்டல் அந்த இது புள்ளி வரமாக இருக்குது. ஓகே டக்குனாட்டு மண்டைக்கு பிடிச்ச எவனோ விட்டுக்கிறான். நம்ம எனக்கு அதை அப்புறம் பார்த்துப்போம். ஓகே அட்ரா அண்ணன் யார் இருக்கும் பார்த்து வச்சாரு. கை சிறுத்து பையா சிறு வேலை பண்ண ஓடுறான் சொன்னாலும் போக முடியாது. டேரெக்டாக அவங்க அடிச்சு போட்டுருவோம். சிறு திருட்டு பையன் மண்டை சாட்டு. ஓகே எத்தனை பேர் என்னடா ஃபயரு அடிக்கவே மாட்டேங்கிற பார்த்தியா லைஃபே இல்லை. இதெல்லாம் சொல்லிட்டா உங்களுக்கு இந்த மாதிரியா ஒசூர் போயிட்டு நம்ம அப்படியே மேட்சை ஜெயிக்க வைக்கணும். யாரை பார்த்துடா வெயிட் பண்ணி கால் ஏழை பட்டுடா டோட்டாலி சொன்னேன். அண்ணன் ஏறு ஃபயரில் புஷ்பாவா ஃப்ளவர் வச்சியா ஃபயருடா. ஓகே அதுக்குள்ளே அவன் டென்ஷன் ஆகிட்டாங்க. ஃபயர் பையன் புஷ்பா ஃபயருடா சரி ஃப்ளவர் நட்டியா ஃபயருடா அவன் கத்துறான். ஓகே ஏன்னா நம்ம ஃபோராமுக்கு நெருப்பு கூட தரலாம். நான் கருப்பு தருவோம்லேடா இவனுக்கு ஃப்ளவர் நட்டியா ஃபயருடா. ஓகே டைலாக் சூப்பராக இருக்குது. ஓகே இதில் நெட்டுனா புள்ளிவரம்லாம் இருக்குன்னா அக்யூட்டாக அது ஒன்று கூட கேப் கூட இருப்பான் நம்மளாட்டு. அது பண்ணு அதுக்குள்ளே போய் ப்ரோக்ராம் வேறு சேவ் பண்ணணும். அது சேவ் அமைக்கிட்டு அதுக்கப்புறம் பார்த்தா சக்ஸஸ் ஆகிடுச்சு. அந்த மாதிரியா வாழ்க்கையில் எல்லாமே நீங்கள் எல்லாமே கரெக்டாக செஞ்சுருப்பீங்க. ஆனால் ஒரு இது என்னென்னா இங்கே எல்லாத்தையும் இப்போ எப்படியா எக்ஸாமுக்கில் அந்த மக்க போட்ட தெரியல. அதனால் ஒரு செடி வளர்க்குறீங்க, அது வந்து ரொம்ப ப்ராப்பராக வளர்க்குறீங்க. தண்ணி எல்லாமே கரெக்டாக ஊற்றுறீங்க கரெக்டாக அது அப்படியே டெய்லியும் அப்படியே வெயில் நீங்கள் வைக்கல சரி வெயிலை கூட விட்ருங்க. வெயிலை நீங்கள் வச்சுக்கிறீங்க அது நீங்கள் ப்ராப்பராக ஒரு செடி மரம் அப்படியே ஒரு பக்கெட்லேயே நீங்கள் போட்டு சின்ன பக்கெட்லேயே வச்சுக்கிங்க. அது எப்படி வளரும் கேட்குறேன். அது எப்படி அந்த மரத்துக்கு அளவு ஒரு 10 சென்டிமீட்டர் வச்சுக்கோங்க. சென்டிமீட்டர் அளவுக்கு எப்படி வளரும்? அப்படின்னா நீங்கள் சின்ன டப்பாவில் வச்சுக்கிறீங்க. சென்டிமீட்டர் மேலேயா எப்படி வளரும்? அதுக்கு ஃப்ரீயான ப்ளேஸ் எது? மண்ணுவா? அந்த மாதிரியா நம்ம வந்து குட்டியாக இருக்கிற இடத்த பார்த்து நம்ம போகிறோம். பெருசாக இருக்கிற இடத்த பார்த்து போனால் அந்த மண்ணுவா எத்தனை ஃபுல்லாக பாருங்கள், ஃபுல்லாக மண்ணா அந்த மாதிரியா வரைக்கணும். ஃபுல்லாக மண் மாதிரி நம்ம சின்ன இடத்துல தான் இருக்கிறோம். ஓகே நான் அட்வைஸ் எடுக்கணும்னு எனக்கே தெரில. ஓகே எதோ சொல்லணும். எத்தனை நிமிஷம் ஓட்டு. ஓகே தம்பி அண்ணன் ஃபார்முக்கு வந்துட்டேன். பேக் டு ரூம். அடிக்க மாட்டேங்கிறடா 4 டன்னோ நீங்கள் நான் சொல்கிறேன் பாருங்க. 4 நீங்கள் எடுக்காதீங்க. இந்த மாதிரி தண்டும் வெரிசிட் தண்டும் இது எடுக்காதீங்க பாருங்க. ஆமாங்க வச்சு பெரிய ஓகே நான் சரி சொல்லி தொலைகிறேன். ஐயோ கருவு கூட சொல்லலாம், சரி நெருப்பு கூட சொல்லலாம். நான் கருவு தர முடியுமா? ஓகே சொல்லியாச்சு டைலாகு. ஓகே நெருப்பு நெருப்பு சொல்லியாடு அது ஒரு குரல் கொடுக்குது. சரி அதான் ஃப்ளவர் அடிச்சியா ஃபயர்டா. ஓகே ஃபயர் பூஸ்ட் எனக்கு பேர் என்னன்னு நீங்கள் கமெண்ட் சொல்லுங்கள். ஓகே அரியா ப்ரோ எத்தனாரு நீங்கள் என்ன வேலை பண்ணுறீங்க யாராட்டையும் கமெண்ட் சொல்லுங்கள். உங்கள் உண்மையான நேம் என்னாரு அதுவும் சொல்லுங்கள். ஓகே நீங்கள் எல்லோரும் கமெண்ட் பண்ணுங்கள். எல்லார் பேரும் நான் போடுறேன். ஒரு 1000 பேர் இருந்தால் கூட 1000 பேரும் நான் போடுறேங்க. ஓகே இந்த ஒரு வந்து சீரியஸாக அப்படியே எடுத்துமா. ஓகே முட்றா அவனை தம்பி
மண்டை அதான் மண்டை அடி கைஸ் உண்மையாகவே இவன் ஃப்ரீ ஃபயரு நம்ம ஃப்ரீ ஃபயரு நம்ம எத்தோன்னே என்னன்னா நான் ஒரு டைலாக் சொல்கிறேன் நம்ம சேனல் பற்றி ஏன்னா நம்ம எத்தோன்னே என்ன போட்டோம் ஃப்ரீ ஃபயர் என்ன அர்த்தம் நான் எதுக்கு ஃப்ரீ ஃபயர் போடுறேன் ஃப்ரீயாக நான் ஃப்ரீயாக கொடுக்கட்டு உங்களுக்கு என்ன கொடுக்குறேன் சேனலில் அப்லோட் பண்ணி விட்றேன்ல அது ஃப்ரீயாக காசை கொடுக்குறேன் காசு நீங்கள் கேட்டால் எப்படியா நான் ஃப்ரீயாக போடுவேன் ஏன்னா நான் காசு நீங்கள் குத்தாலும் நான் வாங்க மாட்டேன் அது அப்படியா அதுக்குள்ளே கமெண்ட்டில் வேறு ஏதோ சொல்லிடுறீங்க ஓகே அதான் ஃப்ரீ நான் எல்லாேருக்கும் டெய்லியும் போட்டுன்னு இருப்பேன் டெய்லியும் போட நான் ட்ரை பண்ணுறேன் அதான் ஃப்ரீ நான் டெய்லியும் போட்டுன்னு இருப்பேன் அதுவும் சூப்பராக போடுவேன் எல்லாம் புது கேமாக போடுவேன் அதுக்கு ஃபயர் வெறித்தனமாக இருக்கும் நம்ம ஆட்டமே வெறித்தனமாக இருக்கும் கப்பு முக்கியம் காய்ஸ் கப்பு முக்கியம் டிஎஸ்ஜி கேமிங் கப்பு முக்கியம் கப்பு முக்கியம் நம்மளுக்கு அதனால் நம்ம வெறித்தனமாக ஆடுவோம் எங்கே போனாலும் வெறித்தனமாக ஆடுங்கடா ஓகே வெறித்தனமாக ஆடணும் ஆனால் ஃபயர் வெறின்னா ஆகும் மேட்ச் ஜெயிக்கும் 1 மில்லியன் அடிக்குது சப்போர்ட்டாக இருக்கும் 1 மில்லியன் அடிக்கும்ல நான் நம்புகிறேன் 1 மில்லியன் நான் எல்லாருக்கும் 1 இயர்லேயே 1 மில்லியன் மேலே அடிச்சிட்டு ஆனால் கொஞ்சம் பேருக்கு உண்மையாக கைஸ் எனக்கே கஷ்டமாக இருக்குது இந்த கொரோனா இருக்குல்ல அப்போலேருந்து போடுறாங்க 4-5 வருஷமாக அவங்களுக்கு இன்னும் ஒரு 1000 கைஸ் இருக்குது எனக்கு உண்மையாகவே எனக்கு புரியல எனக்கும் அந்த மாதிரியே ஆகும் நிறைய யாரும் பார்க்க மாட்டீங்க சரி விடுங்க பரவாயில்ல பார்க்குறவங்களும் பரவாயில்ல இதோ கொஞ்சம் கொஞ்சமாக முன்னேறணும் அவ்வளோதான் இப்போயே கை தட்டு மண்டை போட்டுட்டு போகிறோம் முன்னேற்றவங்க தம்பி எட்டி பார்க்குறாங்க முடிச்சோம் ஐயோ வெரி அவுட் இதை ஜம்ப் பண்ணியாச்சா ஓகே அவங்களே ஜம்ப் பண்ணி குத்துறானோ அப்படி மட்டும் நினைக்காதீங்க நான் ஜம்ப் பண்ணேன் வீடியோ கட் பண்ணிட்டு ஜம்ப் பண்ணேன் 2 டேக்லேயே ஒர்க் ஆயிடுச்சு அதில் ஓகே என்னடா இவன் மாசு என்னடா பண்ண போகிறான் தம்பி என்னடா பண்ண போகிற தம்பியா பெறாண்டையா உனவா மண்டை எல்லாமே கடிவி தண்ணி எல்லாமே வளைச்சிடும்டா ஓகே இவனுங்க நம்மளுக்கு ஃபைட் போல் ஓகே பார்ப்போம் வாங்க ஓகே இது ஃபைட் என்னன்னு பார்ட்டுவான் ஓகே பார்ட்டு 1 வரும் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகே கமெண்ட் பண்ணுங்கள் சரி பாய் கைஸ் 2